அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி கதையிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். எலி பார்த்திங்கன்னா அது போக முடியாத இடத்துல கூட எலி போயிடும் அப்படிம்பாங்க. அதே எலியை நீங்கள் அந்த ட்ராப்பர் வச்சு பிடிச்சிருங்க. அது தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாது. பேனிக் ஆகி இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டுருக்கும் பயத்தில். அதே மாதிரி தான் இப்போ டிஜிட்டல் அரெஸ்ட் வந்து இப்போ நிறைய நியூஸ் வந்து டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பயந்து. ஏன் பயப்படணும் நம்ம? ஏன்னா எந்த ஒரு ஏஜென்சியும் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி த்ரெட்டன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி என்கொயரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு முதல்ல வந்து லெட்டர் அனுப்புவாங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் டவுட் வந்தால் தான் வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வருது அப்படின்னா நம்ம ஏன் நம்பணும்? நம்ம ஏன் பேனிக் ஆகணும்? ஏன்னா உங்களோட ஃபோன் நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க உங்களை ஏன் மிரட்டி நீங்கள் பயந்து உங்களோட எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் பயத்திலே அவங்கள்ட்ட கொடுத்துறீங்க. இப்போ பயத்தில் கொடுத்துறீங்கன்னா இப்போ பேங்க் டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்றீங்க. பயப்படாதீங்க. ஏன்னா ஃபோன் கால் வந்தது அப்படின்னா பேனிக் ஆகாமல் இமீடியட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இவங்க வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஸ்கைப்பில் வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி நம்ம லீகலில் போனோம் அப்படின்னா லீகலில் போனீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து அஸ் எவிடன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேங்க்கில் வந்து அன்ஆதரைஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ஏதாவது ஆச்சு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டை இமீடியட்டாக ஃப்ரீஸ் பண்ணுங்கள். இமீடியட்டாக பேங்க்கு இன்ஃபார்ம் பண்ணி பிளாக் பண்ணிடுங்க. ஏன்னா எந்த ஒரு ஏஜென்சியும் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோனில் வந்து பணம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பணம் அனுப்புங்க, பணத்தை வந்து ஜிபேயில் அனுப்புங்க, கிரிப்டோ கரன்சி வாங்கிக்கோங்க, வயர் ட்ரான்ஸ்ஃபரில் பண்ணுங்கள், இந்த மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம எதுக்கு பயப்படணும்? ஸோ பயத்தை வந்து நீங்கள் அதாவது நீங்கள் பேனிக் ஆகிட்டாவே முடிஞ்சு அவங்க ஜெயிச்சிருவாங்க. உங்களோட அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் வந்து 0 ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரை பேனிக் ஆகாமல் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்பரோட அது எந்த நம்பரில் வருதுன்னு பாருங்கள். நீங்கள் நம்பரை பார்த்து அது வந்து அன்னோன் நம்பராக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக சைபர் செல்லுக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த பணம் வந்து எத்தனை பேருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி எந்த ஒரு ஏஜென்சியும் வந்து உங்களுக்கு வந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா வந்து அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட் வந்து தரமாட்டாங்க. இப்போ இவங்க பண்ணுறது எல்லாமே தன்னோட பர்சனல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி தப்பாக நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் ஸோ அலர்ட்டாக இருங்க. மற்றவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைபர் அரெஸ்ட்னு சொல்லிட்டு யாராவது ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.